நண்பர்களே, இப்போ திருப்பாலையில் ஒரு புதிதாக கட்டப்பட்ட வீடு விற்பனைக்கு வந்திருக்கு. அந்த வீடை நான் உங்களுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். நீங்கள் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 82 லட்ச ரூபா பட்ஜெட்டுங்க. இந்த வீடு வந்து 1350 சதுரடி. இந்த வீடு 3.25 சென்ட் இடம். இந்த வீடு அனைத்து வசதிகளும் நிரம்ப பெற்ற ஒரு வீடுங்க. நல்ல வீடு. நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். பாருங்கள். வெளிப்புறம் அட்மாஸ்பியரை பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. பக்கத்து வீடெல்லாம் வந்து ஆள் இருக்காங்க பார்த்தீங்களா. பூரா பங்களா ஏரியா, நல்லாயிருக்கும். வீடுகள் நிறையா வந்துருச்சு. வீடுகள்லாம் நிறையா இருக்குங்க. தெரியுதுங்களா? அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்கும். மெயினுங்க, ரோடுக்கு இதுக்கும் எவ்வளோ தூரம்னு நினைக்கிறீங்க? அந்த நத்த ரோடு ரொம்ப பக்கம். சும்மா இப்படி நடந்து போய் மார்க்கெட் போய்க்கலாம், வந்துக்கலாம். அனைத்து இதுவும் பொருட்கள் வாங்கிக்கலாம். எல்லா வசதிகளும் நிறைய பெற்ற ஒரு வீடு. இந்த வீடை உங்களை வீட்டுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். பாருங்கள். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னோவா காரை தாராளமாக பார்க் பண்ணலாம். கார் பார்க் பண்ணுறதுக்கு தான் போர்ட்டிகோ. அப்படியே பாருங்கள். இந்த ஸ்டேர் கேஜு கீழே வந்து இந்த இன்வெர்ட்ரு இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கலாங்க. மேலே பார்த்தீங்களா பூ டிசைன் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. எல்லாமே எம்எஸ் டோர் போட்டிருக்காங்க. அதுலேயும் சன்லைட் உள்ளே வர மாதிரி அந்த ஃபைபர் ஷீட் மாதிரி அந்த மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. அதை வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. செவுறு எல்லாமே பட்டிங்க, வால் பட்டி பார்த்து கலரிங் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே வந்தீங்கன்னா ஒரு 250 சதுரடி வரும். ஒரு நல்ல பெரிய ஹால் பார்த்தீங்களா, ஒண்டர்ஃபுல்லாக இருக்குங்க. மேலையெல்லாம் இந்த பூ டிசைன் போட்டு நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஹாலு, அதில் பூஜை ரூமும் கபோர்ட் செட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் கிளாஸ் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க இந்த பூஜை பொருட்கள்லாம் வச்சுக்கிறதுக்கு. ஒரு 160 சதுரடி குறையாமல் ஒரு பெட்ரூமுங்க பார்த்தீங்களா. மேலே வந்து இந்த ஜாமான்லாம் இதெல்லாம் பொருட்கள்லாம் வச்சுக்கிறதுக்கு மேலே ஒரு செயின்தி, இந்த மெச்சுன்னு சொல்லுவோம்ல, அது கொடுத்துருக்குறாங்க. கபோர்ட் செட்டு கொடுத்துருக்காங்க. உள்ள நம்ம ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு பார்த்தீங்களா, தெரியுதா? அதெல்லாம் நீட்டாக இருக்குங்க, நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே வந்து நம்ம ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கலாம் பெட்ரூமில். உள்ளேயே வந்து அட்டாச்சு லெட்டின் அண்ட் பாத்ரூமு, வாட்டர் ஹீட்டர்லாம் வச்சுக்கிறதுக்கு ப்ளக் பாயிண்ட் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் உள்ளேயும் பாருங்களேன், தெரியுதுங்களா. இதில் வந்து சேஃப்டி லாக்கர்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சேஃப்டியாக வந்து திங்ஸு, மற்றபடி ஜுவல்ஸு, பேமெண்ட்ஸு இதெல்லாம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இதையும் சேஃப்டி லாக்கரையும் கொடுத்துருக்காங்க. இங்கே வாட்டர் ஹீட்ரு எல்லாமே வச்சுக்கிறது மாதிரி மேலே ப்ளக் பாயிண்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க. வெஸ்டர்ன் தாங்க பாருங்கள். நேர்த்தியான வேலைப்பாடுங்க, நல்ல பெயிண்டிங் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இது இன்னொரு பெட்ரூமுங்க. 120 சதுரடிக்கு குறையாத ஒரு பெட்ரூம். இது வந்து 2வது பெட்ரூமு. இந்த பெட்ரூமையும் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா, கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல செலக்டடாக அடிச்சிருக்கிறாங்க. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பெட்ரூமுக்கு இந்த அட்டாச்சு லெட்டின் அண்ட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் தாங்க. உள்ள இது ட்ரெஸ்ஸிங் ரூம்னு சொல்லி தனியாகவே கொடுத்துட்டாங்க. இங்கிட்டு ஒரு மெச்சு கொடுத்துருக்காங்க, அதில் பொருட்கள்லாம் வச்சுக்கலாம். இதுலேயும் உள்ள ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு அந்த ரேக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கபோர்ட் செட்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. தெரியுதுங்களா? நீங்கள் நேரில் வாங்க. வீடு பிடிச்சிருக்கவங்க நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் தர்றேன், அதை காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து இந்த வீடு பிடிச்சிருக்கவங்க நல்லபடியாக பேசி முடிச்சுக்கோங்க. கிச்சன் பார்த்திங்கன்னா ஸ்பேசியஸான கிச்சனுங்க.
160 சதுரடிக்கு குறையாத ஒரு கிச்சன். எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது பாருங்கள். உள்ளே கபோர்ட் செட் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. கிரானைட்லேயே வந்து ஸ்லாப் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா பாருங்கள். இது வந்து ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த வீட்டுக்கு அடித்த அந்த பெயிண்ட் ஜாமான் எல்லாம் வச்சுருக்காங்க. மேலே வந்து அதுலேயும் பொருட்கள் வச்சுக்கலாம். வீட்டுக்குள்ளே சன்லைட் வர்றது ரொம்ப நல்லதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா சன்லைட்டுக்காகவே பார்த்திங்கன்னா மேலே இந்த சன்லைட்டுக்காக இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பகல் பொழுதில் வந்து வீட்டுக்குள்ளே லைட்டு தேவையில்லை. என்னென்னா இந்த வெளிச்சம் கிடைக்கும் வீட்டுக்குள்ளே எப்பொழுதும். அதை பார்த்தீங்களா தெரியுதா? எல்லாமே கபோர்ட்ஸு எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நிறையா திங்ஸ் வச்சுக்கலாம் பாருங்கள். இந்த சமையல் அறை பொருட்கள் எல்லாமே வைக்க முடியுமோ அனைத்தும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணி இவங்க கபோர்ட்ஸை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் அழகாக இருக்குது. ஸ்பேசியஸான கிச்சன். இதில் போர்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க 300 அடி இறக்கியிருக்காங்க. இதில் தண்ணி வந்து நல்லா இருக்குங்க. இந்த ஏரியா ஈல்டு நல்லாயிருக்கும். கதவெல்லாம் பாருங்களேன், தேக்கு கதவு போட்டு நல்லா இது பண்ணியிருக்காங்க, பாலிஷ் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்குது. கதவு நிலை எல்லாமே தேக்கே போட்டிருக்காங்க. பார்த்தவனே நல்லா தெரியுது. மற்றபடி ஜன்னல் பற்றி இதெல்லாம் மகாகனி இதெல்லாம் போட்டிருக்குறாங்க. இதில் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னாங்க, இதில் இன்னொன்று இந்த இது என்ன சொல்லுவோம், இங்கே வந்து ஒரு காமன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க சைடில். இது என்ன ஏரியா சார்? இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? வராண்டா ஒன்று கொடுத்துருக்காங்க. இது காற்றோட்டமாக இருக்குங்க. இங்கே வந்து எப்பயும் சூரிய வெளிச்சம் கிடைக்கும். என்னென்னா மேலே வந்து ஓப்பனில் இருக்குது, கிரில் கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா பழைய செட்டியார் வீடுகளில், நாட்டுக்கோட்டை நகரத்தார் வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா முற்றம் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. முற்றம், வீட்டுக்குள்ளே ஒரு முற்றம் இருக்கும். அந்த முற்றம் பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்கும். அந்த மாதிரி கிரில் போட்டிருப்பாங்க. தண்ணி மழையெல்லாம் பெஞ்சால் உள்ளே வரும், சன்லைட் உள்ளே வரும். அது காற்று நல்லா உள்ளே வீட்டுக்குள்ளே கிடைக்கும். இப்போ வர வர நம்ம எல்லாமே க்ளோஸ்டாக வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி முற்றம்லாம் வைக்கும் பொழுது ஒரு மழையை பெஞ்சாலும் அந்த இடத்துல நம்ம உட்காந்து பார்க்கலாங்க, அழகாக இருக்கும். காற்றோட்டம் எப்போ இயற்கையான ஒரு காற்றோட்டம் கிடச்சிட்டே இருக்கும். இது ஒரு நல்ல அமைப்புங்க. இந்த வீட்டில் அந்த மாதிரி வச்சு அழகாக கட்டியிருக்கிறாங்க இந்த முற்றத்தை. பார்த்தீங்களா பாருங்கள். அதே மாதிரி அந்த முற்றம் உள்ள சைடில் கொடுத்துட்றாங்க. இந்த இது வந்து காமன் டாய்லெட்டு. வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தாலும் வீட்டுக்குள்ளே நம்ம பெட்ரூம்குள்ளே அட்டாச்சு பாத்ரூம்ஸாக இருக்கும், லெட்டின் அண்ட் பாத்ரூமு. அதுக்குள்ளே வர்றதுக்கு சங்கோச்சப்படுவாங்கன்ட்டு விருந்தினர்கள் வந்தாலும் அவங்க ஃப்ரீடமாக அவங்க பாட்டுக்கு பாத்ரூம் போகலாம் வரலாம்ன்றக்காக தனியாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, நல்ல பிளான் பண்ணி நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அருமையான ஒரு கட்டமைப்பு. நீங்களே பாருங்களேன், நேரில் வாங்க, இந்த மாதிரி வீடெல்லாம் வந்து பாருங்கள், நல்லா இருக்குங்க. உண்மையிலேயே ரியலி ஒண்டர்ஃபுல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து மாடியில் போய் இந்த அட்மாஸ்பியரை உங்களுக்கு காமிச்சிட்றேன். சூழ்நிலைகள் சுற்றுச்சூழல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மனசுக்கு இது திருப்தியாக இருக்கும்ல. என்ன எப்படி இருக்குதுன்னு தெரியல, வீடுலாம் நல்லா தான் இருக்குது, சரவுண்டு எப்படி இருக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு இந்த பெண்கள் தாய்மார்கள்லாம் வந்து யோசிப்பாங்க. அதுக்காகவே நான் மத்தியானம் வெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்றேன், நீங்கள் பார்த்துருங்க, சரிங்களா? பாருங்கள், ஒரு 1000 லிட்டரு கெப்பாசிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்க்கு பார்த்தீங்களா? மரங்கள்லாம் எப்படி சொல்லுது, நல்லா இருக்கா? அதாங்க பாலம், இந்த பெரிய பாலங்க, நம்ம நத்தம் ரோட்டில் இருக்கக்கூடிய பெரிய பாலம் தெரியுதுங்களா? இந்த பாலம் வந்து 9 கிலோமீட்டருங்க, 9 கிலோமீட்டர் பாலம். பார்த்தீங்களா? சரௌண்ட்ஸ் பூரா பாருங்கள், சுற்றி வீடுகள் நல்லா வந்துருச்சு. ஏரியா அருமையான ஏரியா, தண்ணி நல்லா இருக்குது, கசகசன்னு இல்லாமல் நல்லா இருக்குங்க. வீடு பிடிச்சிருக்கிறவங்க நல்லபடியாக இந்த வீட்டுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் தர்றேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி இந்த வீட்டை நல்லபடியாக வாங்கிக்கோங்க, சரிங்களா? சரி. அப்புறம் இன்னொரு விஷயங்க, நம்ம சேனல் யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.